இந்த ஆண்டு வாழ்த்துக்களையும் இந்த பரிவர்த்தனை சார்பாக உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் கலை உலகமே திரண்டு வந்ததைப் போல நமக்கு சில கலைஞர்கள் வந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள். ஏதோ பொழுதுபோக்குக்காக கலைஞர்கள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் இல்லாமல் அவர்கள் சமூகத்திற்கும் மக்களுடைய நல்ல எண்ணங்கள் அவருடைய வாழ்வும் சிறக்க வேண்டும் என்பதிலே எவ்வளவு நாட்டம் உள்ளவர்கள் என்பதை உறுதிப்படுத்துகிற வகையிலே நாங்கள் அழைப்பு தரவும் உடனே அதை ஏற்றுக்கொண்டு இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை நாம் ஒருவராக பெயரிட்டு இந்த பரிவர்த்தனை சார்பாக வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன். திரைப்பட நடிகர் நம்ம எல்லார் மனதிலேயும் நின்று நிலவுகிற ஒரு யதார்த்தமும் ஒரு ஈடுபாடும் அந்த சேவை உணர்வும் உள்ளவர் எங்கள் டெல்லி கணேஷ் அவர்கள். நான் அடிக்கடி அவரை நினைத்து மகிழ்வது உண்டு. சென்ற சில கூட்டங்களிலே கூட அவரை பற்றி நான் சொன்னேன். அவரை பற்றி ரொம்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு மிக ஆர்வமாக எவ்வளவு ஒரு பந்தா இல்லாமல் ஒரு 5:30 மணிக்கே வந்து நம்ம உட்கார்ந்து கொண்டு எல்லாரும் ரசித்து கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே இதிலெல்லாம் ஒரு நாட்டம் கொண்டிருக்கிறார். அவர்களை வருகைக்கு நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். மற்றபடி அவருடைய புலமையை அறிவு ஆற்றலை சொல்வதற்கு எனக்கு அந்த அறிவு இல்லை. ஆகையினாலே அன்பு இருக்கிறது, அதையே உங்களுக்கு காணிக்கையாக்கி நீங்கள் வருக, எங்களுடன் என்றும் துணை நிற்க என்று வேண்டிக் கொண்டு அவருடைய வருகை என்று சொல்லுகிறேன். அடுத்தது திரைப்பட தயாரிப்பாளர் ராஜன் அவர்கள். அவர்களெல்லாம் நல்ல ஒரு புகழ் உச்சியில் இருக்கிறவர்கள், மிக எளிமையாக வந்திருக்கிறார்கள். அவர்களை இந்த அமைப்பின் சார்பாக வருக வருகை என்று வரவேற்கிறேன். ஆனந்த மெகா தொடர் நாம் அன்றாடம் பார்த்து பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய பொழுது எளிய பொழுதாக போய் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய பின்னணியிலே இருந்து செயல்படுபவர் எழுத்தாளர் திரு ராமதாஸ் அவர்கள். அவர்களையும் வருக வருகை என்று வரவேற்கின்றேன். அன்பிற்குரிய பெரியவர் ஸ்ரீ கிருஷ்ணா என்ற தொடர் ரொம்ப புகழ்பெற்ற ஒன்று. அது மட்டுமல்ல, அவர்கள் ஏடி செட்டியார் அந்த காலத்திலே இருந்து அவரோடு இணைந்து பணியாற்றிய பெருமைக்கு உரியவர். இப்போதும் இவ்வளவு வயதிலேயும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவர். அந்த தொலைபேசியிலே ஒரு பாடலை எனக்கு இப்படிலாம் பாடணும்னு சொன்னார். நான் சொன்னேன், நான் பாட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே பாடுங்க, உங்களுக்கு வயசு தான் நினச்சே தவிர குரல் இழைக்கவில்லை. எங்கள் தஞ்சை மாவட்டத்தில் ஒரு பழமொழி உண்டு, மாடு இழைச்சாலும் கொம்பு அடைக்கலேம்போம். அந்த மாதிரி உங்களுடைய குரல் இன்னும் மிக மிக எளிமையாகவும் இளமையாகவும் இருக்கிறது என்று சொன்னேன். அவர் எங்கள் அமைப்போடு மிகவும் தொடர்புடையவர், அன்புடையவர். அவரையும் ஐயா வருக வருக என்று வரவேற்கின்றேன். அகில இந்திய சாயி சமாஜ் மயிலாப்பூரை சார்ந்த டாக்டர் மேக்னட் ராஜாராம் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். அதுபோல் திரைப்பட நடிகர் எங்கள் அன்புக்குரிய திரு கிரேஷ் அவர்கள். அவருடைய சகோதரி பெரிய நடிகை, திரைப்படத்தில் நடித்து அண்மையிலே திருமணமாகி அவர்கள் அயல்நாட்டில் இருக்கிறார்கள். அந்த பெருமைக்குரிய நடிகர் கணேஷ் அவர்களை வரவேற்கின்றேன். அடுத்த நிலையில் பேராசிரியர் வைத்திலிங்கம் அவர்கள் எங்களை எல்லாம் பலருக்கு அறிமுகம் செய்து வைத்து எங்கள் ஆற்றலை எல்லாம் வெளிக்கொணருமாறு அதற்கெல்லாம் துணை நின்ற எங்கள் அருள் செல்வர் ஐயா மகாலிங்கம் அவருடைய அமைப்பிலே ராமலிங்கர் பணிமன்றம் என்ற ஒரு அமைப்பு கடந்த 35 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. வள்ளலார் காந்தியடிகளுடைய விழாவை நடத்தி கொண்டிருக்கிற அருமையான ஒரு அமைப்பு. அந்த அமைப்பினுடைய செயலாளர் பேராசிரியர் வைத்திலிங்கம் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருகை என்று வரவேற்கின்றேன். துவக்கத்தில் மிக அருமையாக இறைவணக்கம் பாடிய சென்னை வானொலி நிலையத்தில் பணியாற்றுகின்ற கந்தர்வ வித்யாதர ஜெயந்தி மோகன் அவர்களையும் வருக வருகை என்று வரவேற்கின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த ஆலயத்தை இந்த நிகழ்ச்சிக்காக நமக்கு தந்து பெருமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த ஆலயத்தை சார்ந்த அரங்காவலர் குழு தலைவர் மதிப்பும் மரியாதைக்கும் உரிய விஜயகுமார் ரெட்டி அவர்களுக்கும், எம் கல்யாணசுந்தரம் அவர்களுக்கும், ஏ அர்ஜுனன் அவர்களுக்கும், குடமணிப்பாக்கம் செல்வ ஏகாம்பர முதலியார் இவர்களெல்லாம் அரங்காவலர் பெருந்தகைகள். அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு
அவர்கள் இங்கு இல்லை என்றாலும் கூட அவர் இருப்பதாக நினைத்து கொண்டு அவர்களையும் நான் வருக வருக என்று சொல்லி வரவேற்கின்றேன். துணை ஆணையர், நிர்வாக அதிகாரி, பெருமைக்கும் அருமைக்கும் உரிய திருமதி திருமகள் அம்மையார் அவர்களுக்கும் எங்கள் நன்றியும் வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக அது நீங்கள் திரு மேனேஜர் சீனு என்று பெருமையோடு போற்றப்படுகிற பேசப்படுகிற கலைஞர் வந்திருக்கிறார். அவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். ஒரு கலை குழுக்களே இங்கு வந்திருக்கிறது. ஆக மொத்தத்தில் அவர்களை வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு இங்கு திரளாக வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் எங்கள் பரிவர்த்தனை சார்பாக வருக வருக என்று அன்போடு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எல்லோரும் வருக வருக வருக. அண்ணன் ஜெயகணேஷ் அவர்களுக்கு கவிஞர் திரு தேவநாராயணன் ஐயா அவர்களுக்கு திரைப்பட தயாரிப்பாளர் திரு கே ராஜன் அவர்களுக்கு ஆனந்தம் மெகா தொடர் எழுத்தாளர் திரு இ ராமதாஸ் அவர்களுக்கு மயிலாப்பூர் பகுதியை சார்ந்த அகில இந்திய சாயி சமாஜ் அதை சார்ந்த திரு டாக்டர் மேக்னெட் ராஜாராம் அவர்களுக்கு திரைப்பட நடிகர் திரு கிரேஷ் அவர்களுக்கு பேராசிரியர் மா வைத்திலிங்கன் அவர்களுக்கு கந்தர்வ வித்யாதர திருமதி ஜெயந்தி மோகன் அவர்களுக்கு சில முக்கிய அலுவல் நிமித்தம் நம்ம அரங்கை விட்டு செல்ல இருக்கின்ற காரணத்தினால முதற்கண் ஐயா ராஜன் அவர்களை திரைப்பட தயாரிப்பாளர் அவர்களை பேசுவதற்கு அன்போடு அழைக்கிறேன். சிந்தனை திருநாள் வருடம் தொடங்கி புகழ்பெற்ற இறை அருள்மிக்க கபாலீஸ்வரர் கற்பகம்பாள் ஆலயத்தில் இந்த தமிழ் திருநாளில் உங்கள் அன்பையெல்லாம் பெற்று இறைவன் அருள் பெற்று இங்கே ஒரு கருத்தரங்கத்தினை உருவாக்கி எல்லோரையும் மகிழ்கின்ற நல்வாழ்த்து கூறுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக மதிப்பிற்குரிய பரிவர்த்தனை நிறுவனத்தின் தலைவர் மழைவேண்டி புகழ் காளி கே சுதர்சன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு எங்கள் திரையுலகத்தை சார்ந்த எங்கள் மூத்தோர், சிறந்த கதை வசனகர்த்தா, 1000 படங்களுக்கு மேல் எழுதியவர் ஐயா தேவநாதன் அவர்கள் வந்திருக்கிறார்கள்.
எங்கள் திரைப்பட தயாரிப்பாளர் எங்கள் ஐயா மேக்னட் ராஜாராம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். திரைப்பட துறையிலும் தொலைக்காட்சிகளிலும் தினமும் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற, மகிழ்த்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரர் நடிகர் டெல்லி கணேஷ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனந்தம் சீரியல் இன்றைக்கு பேசப்படுகிறது. ஆனந்தம் சீரியல் இன்றைக்கு பார்த்து மகிழ்கிறீர்கள். ஆனால் இதற்கு முன்னால் எத்தனையோ 100 படங்களுக்கும் சீரியல்களுக்கும் கதை வசனம் எழுதி படங்களை இயக்கிய என் அன்பு சகோதரன் இ ராமதாஸ் இப்பொழுது ஆனந்தம் சீரியலில் வசனங்களை மக்களின் நெஞ்சை தொடுகிற அளவுக்கு அற்புதமாக எழுதி கொண்டிருக்கிறார். அந்த இ ராமதாஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். படங்களிலும் தொலைக்காட்சி நாடகங்களிலும் நகைச்சுவை கலந்த நடிக்கின்ற என் அன்பு சகோதரர் மேனேஜர் சீனிவாசன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இங்கே ஐயா போமா வைத்தியலிங்கனார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். எங்களெல்லாம் இங்கே வர சொல்லி, இறைவன் அருள் பெற சொல்லி, உங்களை எல்லாம் மகிழ்விக்க சொல்லி கட்டளையிட்டு அன்போடு அழைத்திருக்கிற காளி கே சுதர்சன் அவர்களுக்கு எங்கள் வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் முன்னாலே மழை வேண்டி புகழ், மழை வேண்டி புகழ் கே காளி கே சுதர்சன் என்று போட்டிருக்கிறார்கள். நான் கேட்டேன், மழை வேண்டி என்று இருக்கிறது என்னென்று. 10 ஆண்டுகளாக மழை பெய்யாமல் இருந்ததை நம்முடைய நாட்டில். அப்பொழுது எத்தனையோ பெரியவர்கள் தனித்தனியே வேண்டினால் கூட எங்கள் காளி கே சுதர்சனம் அவர்கள் யாகம் நடத்தி தன்னந்தனியாக விரதம் இருந்து மழையை வர வைத்திருக்கிறார்கள். ஆகவேதான் மக்கள் பார்த்து அவருக்கு மழை வேண்டி காளி கே சுதர்சனம் என்று பட்டம் அளித்திருக்கிறார்கள். நல்லார் ஒருவர் உளரையில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. ஏன்னா இப்போ நல்லார் ஒருவர் தான் இருக்கிறார் நாட்டில். பெரும்பாலும் நல்லவர்கள் என்ற நிலை மாறி ஏதாவது ஒரு வகையிலே கொஞ்சம் கொஞ்சம் தீமைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். தீமைகள் என்றால் என்ன? பிறருக்கு கெடுதல் விளைப்பது, கெட்ட நோக்கம் கொள்வது, தர்மம் செய்யாமல் இருப்பது, பிறரை வஞ்சித்து பேசுவது, அவன் வாழ்ந்து விட்டானா, அவன் வெற்றி பெற்று விட்டானா, என்ன தகுதி இருக்கு இவனுக்கு என்று பொறாமை கொள்வது, அடுத்த வீட்டு சகோதரி ஏதாவது ஒரு வைரத்தோடு வாங்கிவிட்டால் பக்கத்தில் வீட்டிலே கணவனை போட்டு தொலைத்து, உன்னை 15 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, அப்பவே நீ பச்சை மூக்குத்தி வாங்கி கொடுக்கிற, நீயே பக்கத்து வீட்டு மாமியை பாரு, அவ வைரத்தோடு போட்டுட்டாலே உனக்கு வக்கு இருக்கிறான்னு கேட்கிற வஞ்சனைகள். இதெல்லாம் ஒரு தீய குணங்கள். அடுத்தவன் வளர்ந்தால், அடுத்தவன் வாழ்ந்தால் நாம் மகிழ்ச்சி அடையும், சந்தோஷப்படணும். இறைவன் அதைத்தான் சொல்கிறான். நம்மை சுற்றி உள்ள ஏழைகள் வறுமையில் வாடினால், சோறு இல்லாமல் இருந்தால், நாம் சமைத்த சாதத்திலே ஒரு கொஞ்சம் சாதத்தை போட்டு அவன் சாப்பிட்டு மகிழ்ந்து அவன் முகழ் மகிழ்கிறதை அதை பார்த்து நம்ம மனம் மகிழ வேண்டும். அது தர்மம். இறைவன் அதை சொன்னான். நீ இறைவனை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை சுற்றி இருக்கிற ஏழை பசியால் வாடுபவனுக்கு ஒரு பிடி அன்னம் அளித்து அதை சாப்பிட்டு அவன் மகிழ்ந்தால், அந்த முகத்தை பார்த்து நீ மகிழ்ந்தால் உன் அகம் மகிழும். அதுவே இறைவன் வாழ்கிற ஆலயம் என்று நம் பெரியோர்கள் சொன்னார்கள். வகுத்திருக்கிற புராணங்கள், படித்திருக்கிற புராணங்கள் எல்லாமே பெரியவர்கள் மனிதன் தர்ம நெறியோடு போக வேண்டும், அறம் பெறக்கூடாது, மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்றால் நம்முடைய பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்களே அந்த வழி நடந்தா போதும், வேற ஒண்ணுமே வேண்டாம். வள்ளுவ பெருந்தகை சொன்னானே, ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. ஈதல் கொடுப்பது, தர்மம் செய்வது, தர்மம் செய்து இசைப்பட வாழ்தல், புகழோடு வாழ வேண்டுமா. பிறருக்கு இல்லாதவர்கள் இருக்கிறவனுக்கு கொண்டு போறதுல கொடுக்கறதுல தர்மம் இல்லை. நல்லா சாப்பிட்டு இருப்பான், அவனை கூப்பிட்டு ஐயா கொஞ்சம் பெரிய இதை சாப்பிடுங்க, ஐயா அதை சாப்பிடுங்க, அதல்ல தர்மம். ஒண்ணுமே பசித்து வாடி ஒட்டிய வயிறோடு இருக்கிறானே ஒரு ஏழை, அவனை கண்டுபிடித்து அவனுக்கு சோதித்து
அவன் சாப்பிட்டு அம்மா நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்றானே, அதுதான் நம்மை வாழ வைக்கும். அந்த காலத்துல எல்லாம் வறுமையில் வாடுகிற பிச்சைக்காரன் சொல்லுவோம். அப்பெல்லாம் தெருவோரம் வந்து அம்மா தாயே கொஞ்சம் சோறு தான் போடுனா நம்ம தாய்மார்கள்லாம் ஊருக்கு நமக்கு இருக்கோ இல்லையோ கொஞ்சம் சாதத்தை வந்து அவனுக்கு போட்டு மகிழ்வாங்க. இப்பெல்லாம் பிச்சைக்காரன் வர்றதே இல்லை, ஏன்னா நிறைய பேர் போடுறதே இல்லை. ஆக தர்மங்கள் குறைந்தால் அக்கிரமங்கள் அதிகமாகும். திருட்டு, கொள்ளை, கொலை இன்றைக்கு நாட்டில் அதிகமா இருப்பதற்கு காரணம் தர்மம் குறைந்து விட்டது. நல்ல மனமுடையோர் குறைந்து கொண்டே வருகிறார்கள். அதுல நம்ம போல நல்லவங்க எல்லாம் வாடி வதங்கி, ஐயோ இப்படி நடக்குது, நாடு இப்படி போயிட்டு இருக்கேன்னு வேதனைப்படுகிற மக்கள் நிறைந்து விட்டார்கள். ஆகவே எல்லோருமே பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், பிறரை வாழ்த்த வேண்டும். அடுத்த வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டு வந்தா அண்ணா இன்னும் நல்லா படிடா, நல்லா வருவேன் அப்படின்னு வாழ்த்தணும். நம்ம புள்ள சைபர் மார்க் எடுத்துட்டான்னு இங்க பாரு, அது யாரை காப்பி அடிச்சதோ, அவங்க அப்பா அறிவு இல்லாதவன், அம்மா புத்தி இல்லாதவன், அவளுக்கு பிறந்திருப்பாரு ஒரு அறிவா புள்ள, நீ இருக்கிற உங்க அப்பா மாதிரியே புத்தி இருக்கும். அப்பனை திட்டம்னா பிள்ளை எப்படி சொல்றது? ஆக இந்த நிலையெல்லாம் மாறி